இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டடா! ஆட்டு ரத்த பொரியல் தான். கோட்டோட பிளட் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் யூஸ்வலாக வாங்குகிற மீட் கடையில் போயிட்டு இது மாதிரி ஆட்டு ரத்தம் வந்து ஏர்லி மார்னிங் வாங்குங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இல்லைனா முன்னாடி நாளே சொல்லி வச்சு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு தருவாங்க கவரில். இல்லைனா நீங்கள் வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட்டு ரத்தத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இது மாதிரி கோயாகுலேட் ஆகிருக்கும். அது நல்லா வந்து ஒரு ரசமலை டெக்ஸ்சருக்கு வந்து வந்திருக்கும். இதில் இருக்க தூசி மண் அதுக்கப்புறம் சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம கறி க்ளீன் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டு அதை நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். ஏன் மஞ்சத்தூள் போடுறோன்னா அதில் இருக்க ஸ்மெல் வந்து போகிறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுறோம். அது இல்லாமல் அதில் இருக்க கிருமி ஏதாச்சும் இருந்தாலும் இந்த மஞ்சத்தூளில் வந்து அது வந்து வாஷ் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு 2-3 தண்ணி வந்து மாற்றி மஞ்சத்தூள் போட்டு அதை லைட்டாக வந்து இப்படி வந்து வாஷ் பண்ணணும். இந்த ஆட்டு ரத்தம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டா போதும். அண்ட் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஆட்டு ரத்தத்தை வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா துருவி இல்லைனா பீஸா கட் பண்ணி அது மாதிரி செய்வாங்க. ஆக்சுவலாக அந்த மெத்தடில் பண்ணோன்னா வந்து அதில் இருக்க நிறைய சத்து வந்து போயிடும். நான் வந்து எப்படி எங்கள் பாட்டி வந்து செஞ்சு கொடுத்தாங்களோ எங்கள் அம்மாவுக்கு அந்த ரெசிபி தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்க நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ திருப்பியும் நம்ம இது மாதிரி தண்ணி ஒரு ஊற்றி அதில் கொஞ்சம் திருப்பி மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ சில பேருக்கு இந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காது. அதோட கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஸ்மெல் வந்து போகிறதுக்காக நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் இது மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக பிரேக் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து கடைசியாக தான் அது எல்லாத்தையும் உடச்சி விட போகிறோம். ஸோ வாஷ் பண்ணும் போது நீங்கள் வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு இது மாதிரி கையாலேயே பிசைஞ்சு சின்ன சின்ன பீஸாக நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி நசுக்கி விட்டாவே போதும். அது எல்லாமே வந்து பிரேக் ஆகிடும். ரொம்ப குயிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து சுவரொட்டி வந்து எப்படி செய்கிறதுன்னு ஒரு குயிக்கான ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் நார்மலாக இருக்கவங்க அண்ட் அனிமிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிஷ் வந்து சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த இதுக்கு தேவையான ரெசிபீஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க சின்ன வெங்காயம் அது இல்லைன்னா நார்மல் வெங்காயம் இது எது வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் சீரகம் அதுக்கப்புறமா வந்து கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மட்டும் தான். இப்போ நான் காட்டுற பாருங்கள். நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு கனமான கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு அது ஹீட் ஆனோடனே நம்ம வந்து சீரகம் வந்து அந்த 1/2 ஸ்பூன் வந்து போடுறோம். ஸோ சீரகம் வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு அதில் இருக்க கலர் வந்து சேஞ்ச் ஆனோடனே இப்போ நம்ம கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து இருக்குல்ல. ஸோ அது வந்து ஆட் பண்ணுறோம். இதுதான் பேசிக்கான நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நல்லா கடுகு வந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கடுகுக்கு அப்புறம் வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணுறோம். எல்லாமே கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம 2 ரத்தம் வாங்கினோன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் போடலாம். 1 ரத்தம் வாங்கினோன்னா 1/2 ஸ்பூனே வந்து போதுமான அளவு தான். ஸோ இப்போ வந்து நம்ம உளுந்து ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு அண்ட் சீரகமும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து உளுந்தோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். பச்சை மிளகா தான் இதோட வந்து ஃபுல் டேஸ்ட்டே வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எது வேணால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த ஒரு பிளட் வாங்கினோம்ல அதுக்காக வந்து 1 வந்து நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 பிளட் வாங்கினீங்கன்னா 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் இது நல்லா வந்து வதக்கணும். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வந்து ஸ்மெல் ரொம்ப வரும் அண்ட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஸ்மெல் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எண்ணெயாக வந்து இந்த டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ
இப்போது இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கின அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ வாஷ் பண்ண கருவேப்பிலையை இப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து கருவேப்பிலை ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கி விட்ட அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஒயிட் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுடர்டு இல்லைனா கல்லுப்பு எந்த சால்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு உங்களோட இஷ்டம் தான். ஸோ சால்ட் வந்து நாங்கள் ஒரு பிளட்டுக்கு அரை ஸ்பூன் வந்து சால்ட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் வதக்கும் போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் சால்ட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்புறமா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரை ஸ்பூன் இப்போ சால்ட் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து பண்ணும் போது சால்ட் போட்டு வதக்கும் போது அது நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதில் இறங்குற வரைக்கும் அந்த ஆனியன் கொஞ்சம் கலர் லைட்டாக மாறினா போதும், ரொம்ப மாற வேணாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரத்தம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸாக வந்து பண்ணி வச்சுருக்க அந்த ரத்தத்தை வந்து நம்ம அது கூட போட்டுடுறோம். இதுதான் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கிட்ட வர்றது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பீசஸாக வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே வந்து அதை பிரேக் பண்ணிகிட்டே வந்து இப்படி கிளறி விடணும். நல்லா பாருங்கள், நம்ம ஆட் பண்ணும் போது என்ன கலரில் இருக்கும் அண்ட் ஃபைனலாக என்ன கலரில் சேஞ்ச் ஆகுது, அதுதான் வந்து அதோட ஃபைனல் டச்சே. ஸோ நீங்கள் வந்து கிளறிட்டு இருக்கும் போது எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சிங் வச்சே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் நீங்கள் வந்து அதை டெக்ஸ்சர் வந்து எடுத்து வந்து கடைசியாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப லப்பராக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சங்கியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் போகிறதுக்கும் இந்த மஞ்சள் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து மஞ்சள் வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டுட்டு திருப்பி வந்து நம்ம எப்பயும் போல் வந்து கிளற ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் சிம்லேயே வச்சு வந்து இதை கிளறுங்க. அண்ட் கனமான ஒரு கடாய் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா பாதி வந்து கலர் வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, பாதி வந்து அதே ரெட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து அந்த ப்ரௌன் கலரில் வந்து ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் வந்து டர்ன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா நீங்கள் கிளறும் போதே இது மாதிரி கரண்டியில் வந்து குட்டி குட்டியாக வந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. அப்போனா வந்து எடுத்து சாப்பிட வந்து ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து இதில் முட்டை போட்டு சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் எப்படி ரத்தம் சொன்னீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏமாத்துற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் கொடுக்கணுன்னா அதில் நீங்கள் வந்து ஒரு 2-3 முட்டை வந்து ஆட் பண்ணி முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி வந்து கிளறி வந்து சாப்பாட்டோடு வச்சு கொடுத்துருங்க. ஸோ அப்போனா கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து இந்த ரத்தத்தோட டேஸ்ட் விட அந்த முட்டையோட டாமினன்ஸ் வந்து நிறையா இருக்கனால அவங்க அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம். ஸோ முட்டை பொடி மாஸ் மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இது மாதிரி வந்து முட்டையே இல்லாமல் வந்து ராவாகவும் இது மாதிரி செய்யலாம். இது மாதிரி ரத்த பொரியல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே வந்து குயிக்காக வந்து ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வந்து செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ் நீங்கள் ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள் ஃபுல் கலர்ஸும் வந்து அந்த ரெட் எல்லாமே ப்ரௌனாக மாறிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது பார்த்தீங்களா, ஆவி பறக்க பறக்க நம்ம வந்து கிண்டிகிட்ருக்கோம். அண்ட் பெரிய பெரிய பீசஸ்லாம் இப்படி குட்டி குட்டியாக வந்து நம்ம கரண்டி வச்சு உடச்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ரொம்ப கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அது தீய விட்டுறாமல் வந்து இருக்கணும், இல்லைனா மண் மாதிரியான மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இறக்கிடணும். இது மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் தான் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்து சிம்மில் வந்து வச்சுருக்கேன். ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் சுருண்டு அந்த கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணனால எல்லாமே போய் சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்போவுமே யூஷுவலாக சிக்கன், மட்டன் அதே நார்மல் ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் ஃப்ரையோ அதெல்லாம் பண்ணாமல் அதோட டிஃப்ரெண்ட் பீசஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆனால் அது எப்படி செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் நம்ம சேனலில் ஈஸியாக, குயிக்காக அண்ட் சிம்பிள் ரெசிபீஸில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே என்னோடய அம்மாவோட ரெசிபி தான். அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது இப்போ ஜென்ரேஷனாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் கற்றுக்கிறேன்.
அண்ட் நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இதை எப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்க உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாம், இல்லைனா ஊரில் சாப்பிட்ருக்கலாம், இல்லை ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம். ஸோ எங்கே சாப்பிட்ருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிஷ் எங்கள் அம்மா எனக்கு வந்து ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். அண்ட் எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தாய்மை SJ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.